கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா, மாநாடு ஒரு படிப்பினை, அதுக்கடுத்து திருச்சி கூட்டம் ஒரு படிப்பினை, நாமக்கல் கூட்டம் ஒரு படிப்பினைன்னும்போது, நாம என்னவா முன் தயாரிப்போட இருந்தோம். 10,000 பேர் கூப்பிட்டு 27,000 பேர் வந்துட்டாங்கன்னா, அப்படிதான் வருவாங்க. இப்ப இந்த கவுண்ட்ட கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணிட முடியுமா? நம்ம முடியாது. பர்மிஷன் அது யாரால முடியும்னா, உளவுத்துறையால முடியும். உளவுத்துறை எங்கள விட அவங்க என்னவா இருப்பாங்கன்னா, அது எப்படி சர்க்குலேட் ஆயிருக்கு, இப்ப நாங்க பண்ண பரப்புரை எந்த அளவுக்கு மக்கள போய் ரீச் ஆயிருக்கு, இல்ல இது இவங்கள அந்த ஆதரவு மனநிலை மக்கள் கிட்ட எந்த அளவுல இருக்குன்றதெல்லாம் உளவுத்துறை தான் கண்காணிப்பாங்க. இல்ல இவங்க இப்போ கூட்டம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவே டைம் எல்லாமே ரொம்ப லேக் ஆகியிருக்காங்கல்ல. என்னன்னா, ஒரு தனிநபருக்காக கூட்டம் சேருது, கும்பல் சேருதுன்னா, அந்த தனிநபர்கள் குறித்த நேரத்துக்கு வந்துரணும். ஏன்னா, அந்த தனிநபர்கள் ஒருவேள குறித்த நேரத்துக்கு வராம விட்டுட்டாங்கன்னா, அது அந்த கும்பல்ல ஒரு பெரிய ஸ்திரமற்ற தன்மைய உண்டாக்கிடும். அது சில சலசலப்புகள உண்டாக்கும். சிலர் போணும்னு நெனைப்பாங்க, சிலர் வரணும்னு நெனைப்பாங்க. சாப்பிடாம ரொம்ப நேரம் இருந்தாங்க. சாப்பிடாம ரொம்ப நேரம் இருப்பாங்க. ஸோ, அப்ப அந்த பொறுப்பு இப்ப அத தாவேகா தலைவர் விஜய் ரொம்ப சரியா எப்ப பண்ணாருன்னா, 2 மாநாட்டிலயும் பண்ணாரு.